ஜேஃபேம்பிஸ் நானும் உங்கள் ஜிதேந்திரன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கோம். ஸோ மதுரையில் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க கேட்குறீங்களா? இங்கே வந்து ஆக்சுவலாக ரத்த பொரியல் வந்து வாங்க வந்தோங்க. ஸோ நிறைய இடத்துல ரத்த பொரியல் இருக்கும். பட் இங்கே வந்து இந்த அக்காட்ட வந்து க்ளீனாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து வாங்க வந்திருக்கேன். இந்த அக்கா வந்து சண்டே மட்டும் தான் இங்கே போடுவாங்களாம். ரத்த பொரியலை வாங்கிட்டு நாங்கள் போகிறோம். உங்களை நான் காமிச்சிருப்பேன் ரத்த பொரியலில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ மீன்ஸ் வந்து நான் வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் நம்ம ஸ்பெஷலாக இங்கே மதுரையில் பண்ணோம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஆல்ரெடி நம்ம சில ஹோட்டல்ஸில் வந்து சாப்பிட்டதெல்லாம் நான் வீடியோ பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரத்த பொரியல் நீங்கள் மதுரையில் வந்தீங்கன்னா இந்த அக்கா சண்டே மட்டும் போடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வித்யுத்துக்கு இப்போ வந்து கட்டிங் பண்ண போகணும். நாங்கள் ரெடியாக உட்காந்து ஏண்டா வித்யுத் இப்போ இவனுக்கு லீவ் விட்டனால ஊர் சுற்றிட்டு இருக்கான் ஜாலியாக. நெக்ஸ்ட் இவனை கட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த வாட்டி இவனுக்கு சம்மர் கட்டிங் பண்ண போகிறோம். ரவுண்டாக பரதேசிய அதர்வா மாதிரி. இந்த குட்டி குட்டியாக மீன் இருக்கும். அந்த மீன் போயிட்டோன்னா குட்டி குட்டியாக இருக்கும்ல, ஐர மீன் குழம்பு நீங்கள் வைக்கிறேன். ஐர மீன் குழம்பு சாப்பிடும். அது இல்லாமல் தனி மீன் வாங்குறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? மதுரை நெல்பேட்டையில் இருக்கோம். காலையில் ரத்த பொரியலை வாங்கிட்டு இப்போ வந்து மீன் வாங்குறதுக்காக வந்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை நெல்பேட்டையில் கூட்ட போகிறது ஜெக ஜோதியாக இருக்கான். எல்லா இடத்துலையும் செமையாக இருக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு கட்டிங் வேற பண்ண போகணும். நிறையா வளர்ந்துருக்கு. நான் சாப்பிடணும். பெருசாக போடுறேன். இதுவும் வாங்கணும். இதுவா பாறை இருக்கான்னு கேளு. பாறை பாம்ஃப்ரெட் ஒன்று இருக்கும்ல. பாறை 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 இல்ல, இதுதான் இருக்கு. அம்மா பாறை தான் இருக்குது. அந்த இது வேணாம். கடல் பாறை இல்லையா? கடல் பாறை வரல. 2 கிலோ இருக்கா? 1 என்ன பேசுறேன்டா பார்த்தாரு. ஏன் இங்கே வாங்கலாம்? முன்னாடி எல்லாம் இருந்துச்சு, அங்க வாங்கிக்கலாம்ல. நல்லா இருக்கா? பில் போட்டோம். அப்போ ஏண்டாலாம் காசு கிடையாது. பூமா தமிழ்ல பேசலாம். எங்க போகணும் சொல்லு. சித்தி வீட்டுக்கா? பாட்டி வீடா? பாட்டி வீட்டில் தான் இருக்க. சித்தி வீட்டுக்கு போகலாம். கட் பண்ணி முடிஞ்ச பிறகு போகலாம். ஓகேவா? சொல்றான். எத்தனை வாட்டி சொல்லுங்க. சொல்லணும்னு. ஏண்டா வெளியில வந்தா நீ தண்ணி இல்லாம இருக்க மாட்டியாடா? இது எவ்வளவு அழுக்கா இருக்கு தெரியுமா? பிடிக்காதடா. கீழே இறங்கு. இல்லைன்னா இங்கே விட்டு போயிடுவான். இங்கே இறங்குடா. பாத்தியா? சின்ன ஸ்லைஸாவே போடும். சின்னதாக போடும்.
ஏமா அரைக்கா போட்டீங்கன்னா இங்க வா காப்படியா காப்படியா அரைக்கா போட்டீங்கன்னா எவ்வளவு 200 கிராம் இருக்கும். அது 250 ரூபா போடுறது எவ்வளவு இருக்கும் போதும் 5 படி நான் மட்டுமா சாப்பிட போறேன் நீ ஏதாவது யாரும் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப பிடிச்சா குழம்பு தானே வைக்க போறேன் நான் வறுக்கவா போறேன் என்ன பண்ண போற குழம்பு தானே எப்படி எவ்வளோ இருக்குது அவ்வளோதான் 500 ரூபா கூட வராது. எப்படி 550 ரூபா வாங்கிக்கோங்க. ஐயரே இல்லடா தாயி கால ஐயரை வித்து போச்சு. இவ்வளவுதான் மொத்தம் நீங்க கடையில் அவ்வளவு ஐயர் இருக்கும். 50 கிலோ 100 கிலோ இருக்கும். சென்னையில இருந்து வந்துட்டு அவங்க கிட்ட வாங்கணும். மேக்சிமம் சென்னை பெங்களூரு இவங்க போல வந்து மேக்சிமம் வாங்கிடுவோம். ஏன்னா அங்க கிடைக்காது. ஆமா இந்த இடம் கிடையாது. ஆர்வமா பாக்குறேன். உப்புதான் நீங்க பால்ல ஊத்தவனா உப்பு போட்டா தண்ணி இந்த மாதிரி சகல இருந்துட்டு வெறும் ஐடியா மட்டும் தூக்கி சட்டியில போட்டு உப்பு போட்டுருங்க செத்து போயிடும். ஆனால் ஒரு பத்திப்பால் சாப்பிட பத்திப்பால் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். இன்னைக்கு இங்கே வந்து மார்க்கெட்டில் பத்திப்பால் குடிக்கணும். இன்னைக்கு சண்டே சமையலுக்கு வந்து ஐர மீன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து ஐர மீன் குழம்பு ரைட்டா. நம்ம வந்து சீலாவும் வாங்கியிருக்கோம்ண்ணே. சரி ஐர மீன் வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் என்னம்மா செய்யணும்? கழுவணுமா? நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிருக்கோம். உப்பு போட்டு வச்சிடணுமா? உப்பு போட்டா இந்த உயிரினங்கள்லாம் கொஞ்சம் செத்துரும்ல. செத்துருமா? அங்கே போடு. ஏய் ஏய் என்ன உப்பு போட்டால் என்ன ஆகும்? ஆடுது பாரு. சரி என்ன ஆகும்னு சொல்லு. ஆடுதுன்னா செத்துருமா? உயிர் போகாம. உப்பு போட்டால் எப்படி சாகும்? கல் சிக்குது இல்லை, அதான் ஒன்று கொண்டு அடிச்சுக்கிறோம். அப்போ இந்த மீன் வந்து நல்ல தண்ணிலாம் வாழுன்றியா? தண்ணி இருந்தால் தான் நல்லா இருக்கும். அது தண்ணி இல்லைன்னா அவ்வளோதான். இது உப்பு தண்ணி தான் நான் வாழுது. அப்புறம் எப்படி உப்பு போட்டால் சாகும்? இப்படி கேள்வி கேட்டால் நான் என்னத்த சொல்கிறது? என்ன அப்போ நீ தான் சொல்லணும். நீ தான் சமைக்க. இருப்ப பயமாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் உப்பு போடு. எதுவுமே சாவலை, எல்லாமே செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் உயிர் இருக்கு. இந்த பாரு ஆடுது பாரு. அள்ளி போடுறியா? என்ன? ஏய் போதும் போதும் இருடா. போடு, கை கொடு. அப்படி போட்டு இதை பாரு. போடு பாரு எப்படி ஆடுது. குழந்தைங்களை கூட்டு காமிங்க. பாரு எப்படி ஆடுது. எல்லாமே ஆடுது. ஏதோ விளக்குமாறு குச்சி வச்சு குத்துவாங்களே அந்த மாதிரி எல்லாம் செஞ்சா அவ்வளோதான் போயிடும். மீன் கையில் கிடைக்காது. ஏதோ அந்த குடலாம் எடுக்கிற கழுவுற. இப்போலாம் நான் கழுவ மாட்டேன்ப்பா. என்னது? கொஞ்ச நேரம் போகட்டும். அது கழுவுறதுக்கு கொஞ்ச நேரம் போட்டுமா? எல்லாருமே வந்து அரை மணி நேரம் வந்து பார்க்கணுமா வீடியோ? இப்போ ஆடுது பாரு எல்லாம். சமைக்க வந்துட்டு பயமா இருக்கு. நான் குழந்தையா நீ கொஞ்ச நேரம் போட்டு கொதிக்குது. எல்லாம் கொதிக்குதா? உன்னை நம்பி நான் சண்டே சமையல் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். பயமா இருக்குன்ற, கொதிக்குதுன்ற. கொதிக்குதுன்னு சொன்னா பரவாயில்ல, கொதிக்குதுன்ற. நீ பாரு கொதிக்குது. கீழே விழுந்துருச்சு. இந்த ஏய் மீன் போச்சா? ஏய் மூடிடு மூடிடு. ஏய் வேணாண்டா வேணாண்டா. வேணாண்டா. என்ன பயப்படுற? வேணாம் கொதிக்குது. மீன் எல்லாம் ஓரளவுக்கு செத்துருச்சு போலாமா? ஆமா இந்த மீன் கழுவ போறேன். மீன் கழுவ போறியா? சரி வா கழுவிடு.
கழுவிட்டு சட்டுப்பட்டு குழம்பு ஆக்க வச்சிரு. குழம்பு ஊத்து ஊத்து. என்ன செத்து போனதை கையில வச்சுட்டு நல்லா கழுவிடு மீனை. அவ்வளோ நெக்ஸ்ட் மீன் குழம்பு ரெடி ஆனோடனே பார்க்கலாம். ரைட்டா? மஞ்சத்தூள் போட்டு கழுவணுமா என்ன? எதுக்கு மஞ்சத்தூள் போட்டு கழுவுவேன்? சரி போடுவோம். போடு மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் இன்னும் கொஞ்சம் போட மஞ்சத்தூள். நல்லா கழுவுமா. சரி, நம்ம மீன் குழம்பு ஆன பிறகு நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். சரி, நான் வித்யுத்தை வந்து கட்டிங் பண்ண கூட்டு போயிட்டு வந்துடவா? இன்னைக்கு சண்டே எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருக்குடா. இங்கே மட்டும் தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. சம்மர் கட்டிங் ஓகே தானே அவனுக்கு? நல்லா இருக்கும், வேர்க்காது. கட்டிங் தான் நல்லாயிருக்கும், வேர்க்காது. ஓகேவா? இது உனக்கு மொட்டையெல்லாம் அடிக்கல, சம்மர் கட்டிங் தான். அம்மா, சண்டே சமையல் மீன் ரெடி ஆயிடுச்சா? இது என்ன குழம்பு? ஐர மீன் குழம்பு. ஐர மீன் குழம்பா? ஆஹா, சோத்துல ஊற்றி அடிச்சிட வேண்டியதான். ஐர மீன் குழம்பு ஓகே. இது சீலா மீன் குழம்பா? இதுவும் நல்லா வந்திருக்கு. இது மிளகு ரசம். அது மிளகு ரசம் தெரியும். சரி, இப்போ அந்த மீன் உயிரோட துள்ளுமா? துள்ளுது பாரு. இப்போ துள்ளுமா? நானே சாப்பிடுவேன். ஆமாம், நானே சாப்பிட்றேன். நான் உப்பு போட்டோன்னே பயந்து ஓடுறேன். சரி, இருடாப்பா சாப்பிடலாம். நல்லா இருக்கும். நம்ம வந்து வெளியில் போயிட்டு வந்து சாப்பிட வேண்டியதான். இவனை கட்டிங் பண்ணியாச்சுங்க. நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்க. நானும் கட்டிங் பண்ணிட்டேன், இவனும் கட்டிங் பண்ணுறேன். என்னடா வித்யும், நீ எங்கே வர மாட்டேன்? ஸோ லீவில் வந்து ஆனுவல் டே லீவு வந்து பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கான். பிடிச்சாச்சு. என்ன பிடிக்கணும்? சிந்தி இப்படி சிரிக்காதா, எல்லாரும் பயந்துருவாங்க. சரிம்மா, பார்க்கலாம். சின்ன கவுண்டரு. ஓகே.